ஏறுற விலையை பார்த்தா தங்கம்லாம் சாமானிய மக்களுக்கு வெறும் கனவாவே போயிடுமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலை. நம்ம பிரதமர் மோடியும் என்ன சொல்லியிருக்காரு, தங்கம் வாங்குறத ஒரு ஆண்டுக்கு குறைச்சிக்கங்க அப்படின்னு. அது இன்னமும் ஏழை மக்களுடைய கவலையை அதிகப்படுத்தியிருக்கு. ஏன்னா தங்க நகை அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் துவக்கத்துல எல்லாம் அழகு அலங்காரம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் காலம் போக போக அது அப்படியே கௌரவமாக மாறுது. வரதட்சணை, கல்யாணம் பண்ணா பொண்ணுக்கு நகை எவ்வளோ போடுவீங்க அப்படிங்கிறது தான் பெண் பிள்ளைகளை பெற்ற பெரும்பாலான பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய கேள்வி. நம்ம பொண்ணு போகிற வீட்டில் போகிற இடத்துல நிம்மதியாக இருக்கணும், யாரும் நம்ம பொண்ணை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, இளக்காரமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு கடனை உடனே வாங்கி நகை போட்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பா கடனாளியாக மாறுறது தான் இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறது. என்னதான் பெண்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப நகை தான் முதல் இடத்துல வந்து நிற்குது. முதல்ல தங்கத்தை ஒரு கௌரவம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்ததே மிகப்பெரிய தவறு. பவுன் 1.5 லட்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சாமானிய மக்களோட வீடுகளில் ஒரு பவுன் தங்கம் வாங்குறது கூட இனி எட்டாக்கனியாக மாற வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல பிரதமர் வேற தங்கம் வாங்குறத குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் பயத்தை அதிகப்படுத்தியிருக்கு. எதுக்காக அப்படி சொன்னாரு? நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு தங்கம் கொடுக்க போகும் சவால்கள் என்னென்ன ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். தங்கம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு வருது. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் இந்தியர்கள் சுமார் 700 to 800 டன் தங்கம் வரைக்கும் வாங்குறாங்களாம். அதாவது 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் கிலோ தங்கம். கல்யாணம், திருவிழா, சேவிங்ஸ், கிஃப்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் தங்கம் அதிகம் பயன்படுது. என்னதான் விலை ஏறினாலும் நகைக்கடையில் மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குது. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு வெறும் 1 to 2 டன் தங்கம் மட்டும்தான் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. அதாவது நம்மளோட தேவையில 90% அதிகமான தங்கத்தை நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். இதுக்காக இந்தியா தன்னுடைய அந்நிய செலாவணியை, அதாவது ஒரு நாட்டுடைய நாணயத்தை இன்னொரு நாட்டுடைய நாணயமாக மாற்றக்கூடிய செயல்முறை தான் அந்நிய செலாவணி. அந்த அந்நிய செலாவணியை அதிகமாக செலவழிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக அமெரிக்க டாலர்கள். இதனால தான் பிரதமர் மோடி உலகளாவிய பொருளாதார சூழல் சரியில்லாததால அடுத்த ஒரு ஆண்டுக்கு அத்தியாவசியம் இல்லாம தங்கம் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. எரிபொருள், அதாவது பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கணும், அவசியமற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தரணும், முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை பின்பற்றணும், உள்ளூர் தயாரிப்புகளுக்கு, அதாவது மேக் இன் இந்தியா தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. இப்போ நம்ம கச்சா எண்ணெய் இல்லை இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறோம் வெளிநாடுகள்ல இருந்து அப்படின்னா அது தொழிற்சாலைகளை இயக்கிறதுக்கும் போக்குவரத்துக்கும் உதவும். அதன் மூலமா நாட்டுடைய பொருளாதாரம் வளரும். ஆனால் இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கத்துல பெரும் பகுதி நகைகள், திருமண சீர், சேமிப்பு, முதலீடு அப்படின்னு மக்கள் செலவழிக்கிறப்ப அது பெரும்பாலும் பீரோக்கள்லையும் வங்கி லாக்கர்களையும் சும்மாவே தான் இருக்கும். இதனால நாட்டுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாட்டுடைய பொருளாதாரத்துல பெரிய மாற்றமும் வரப்போறதில்லை. அதே சமயம் தங்கம் வாங்க நாம டாலர்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு பணவீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொருட்கள் விலை தொடர்ந்து உயர்ந்து வாங்கும் திறன் குறையிறது தான் பணவீக்கம். இப்ப 10 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி வாங்குறது நார்மல் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா 10 ரூபாய்க்கு 1/4 கிலோ தக்காளி தான் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் பணவீக்கம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலக பொருளாதாரம் இப்ப பெரும் பதற்றத்துல இருக்கு. போர்கள், எண்ணெய் விலை உயர்வு, வர்த்தக தடைகள் அப்படின்னு உலகம் முழுக்க இதே நிலைமை தான். இந்தியா ஏற்கனவே சொந்தமா அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யாததால கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய பெருமளவு பணத்தை செலவிடுது. இப்ப மத்திய கிழக்குல நிலவும் பதற்றத்தால கச்சா எண்ணெய் விலையும் உலக அளவுல உயர்ந்துகிட்டே வருது. இதனால இந்தியா எண்ணெய் வாங்குறதுக்கு அதிக டாலர்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல இந்தியர்கள் தங்கம் வாங்குறதையும் தொடர்ந்தா மத்திய அரசு இன்னும் அதிகமான டாலர்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும், பிற வர்த்தகம் செய்யறதுக்கும் டாலர் பற்றாக்குறை ஏற்படும், வர்த்தக பற்றாக்குறை உருவாகும். அதாவது இந்தியா வெளிநாடுகளுக்கு விற்கிறத விட அவங்க கிட்ட வாங்கினது அதிகமாகும். அப்ப நமக்கு நஷ்டம்தான். எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதால அதுதான் நமக்கு அத்தியாவசியம். அப்படிங்கிறப்ப எண்ணெய் தான் முக்கியம். அப்ப எண்ணெய் வாங்க அதிக டாலர்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால
தங்கத்தை அதிகம் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் பிரதமருடைய வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்தோட இறக்குமதி ஏற்கனவே பயங்கரமா சரிஞ்சிருக்கு. ஜனவரியில சுமார் 100 டன்கள், பிப்ரவரியில சுமார் 65 டன்கள், மார்ச் மாசத்துல வெறும் 20 டன்கள், ஏப்ரல் மாசத்துல வெறும் 15 டன்களா சரிஞ்சிருக்கு. ஏன் இவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படின்னா, உலக அளவுல தங்கத்தின் விலை உச்சத்துல இருக்கிறது ஒரு காரணம். அடுத்து வரிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. வரி கட்டுறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் மற்றும் கணக்கு வழக்குகளால தங்கம் இறக்குமதி செய்யற வேலையே வேணாம் அப்படின்னு பல வங்கிகள் இப்போ ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது தங்கம் வாங்குறத அதிகாரப்பூர்வமா தடை செய்யாம அதை மக்கள் தாங்களாவே தவிர்த்திடணும் அப்படின்னு அரசாங்கம் மறைமுகமா மக்களை கம்பல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் பலரும் முன்வைக்கிறாங்க. மற்ற ஆசிய நாடுகளுடைய கரன்சிகளை விட இந்திய ரூபாயுடைய மதிப்பு சமீபத்தில் வலுவிழந்திருக்கிறதால எப்படியாவது ரூபாய் மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு மத்திய அரசு தீவிரமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு முரண்பாடும் இருக்கு. உலகத்திலேயே தனிநபர்கள் அதிக அளவுல தங்கம் வச்சிருக்க நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியால பலர்கிட்ட ஆயிரக்கணக்கான டன் தங்கம் வீடுகளையும் லாக்கர்களையும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமா தங்கத்தை இறக்குமதி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏற்கனவே இந்தியால மலை மாதிரி தங்கம் கூஞ்சிருக்கு. ஆனாலும் டாலர்களை செலவு செஞ்சு இன்னும் அதிகமா தங்கத்தை கூச்சிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சாமானிய மக்கள் கிட்ட தங்கம் கிடையாது. ஆனா இதுவரைக்கும் வாங்கப்பட்ட ஒட்டுமொத்த தங்கமும் பணக்காரர்கள் மாதிரி ஒரு தரப்பை சேர்ந்தவங்க கிட்ட மட்டுமே அதிகம் சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தங்கம் விலை உச்சத்துல இருந்தாலும் இந்தியர்கள் இன்னும் அதிக அளவுல தங்கம் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இப்ப கழுத்துக்கு கைக்கு அப்படின்னு வாங்குறத விட தங்க கட்டிகள், கோல்டு பார்ஸ், தங்க காசுகள், கோல்டு காயின்ஸ், அப்புறம் கோல்டு இடிஎஃப்ஸ், அதாவது பங்குச்சந்தை வழியா டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்யறது, இதுல தான் அதிகமா தங்கத்தை முதலீடு செய்யறாங்க. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா நகை வாங்குறத விட தங்கத்துல முதலீடு செய்யறது அதிகமாயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். தங்கத்துல முதலீடு செய்யற பழக்கம் ஒரே வருடத்துல 54% அதிகரிச்சிருக்கு. மக்கள் இதை பாதுகாப்பான முதலீடா கருதுறாங்க. விலை அதிகமானா மக்கள் வாங்குறத நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் தப்பு. இப்பவே இவ்வளோ விலை விற்குதே, இன்னும் கொஞ்ச நாள் போனா இதோட மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும், அதனால இப்பயே வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு இந்த லாஜிக்ல மக்கள் தங்கத்தை வாங்கிடுறாங்க. உலக தங்க கவுன்சில், வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்தியாவுடைய மொத்த தங்க தேவையில 70% இப்ப முதலீட்டுக்காக தான் போகுதாம். அரசாங்கம் தங்க இறக்குமதியை குறைக்க நினைச்சாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. மற்ற முதலீட்டு திட்டங்கள்ல மக்களுக்கு முழுமையான நம்பிக்கையும் பாதுகாப்பும் கிடைச்சா மட்டும்தான் தங்கத்தின் மீதான ஈடுபாடு குறையும். ஏன்னா இப்ப நிலவக்கூடிய சூழல்கள் ஒரு நிலையில்லாத பொருளாதாரத்தை உருவாக்கியிருக்கு. மக்கள் பயப்படுறாங்க, ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. நம்ம பாட்டி காலத்துல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி தங்கம் மட்டும்தான். கையில கொஞ்சம் காசு இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்னதா நகை வாங்கி வச்சா பிற்காலத்துல உதவும் அப்படின்னு நமக்கு நம்ம பாட்டி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் 2000வது வருஷத்துல எல்லாம் 4500 ரூபாய்க்கு வித்த 1 பவுண்ட் தங்கம் இன்னைக்கு அப்படியே 1.5 லட்சத்துக்கு போய் வித்துக்கிட்டு இருக்கு. 25 வருடங்கள்ல இமாலய வளர்ச்சி. இந்த வருஷம் 1.5 லட்சத்துல இருந்து இன்னும் 25 வருடங்கள்ல அப்படியே 100 மடங்கு ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.